ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் லைக் கொடுத்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஆள் மட்டும் இருக்கோம் அப்படின்னாக்கா எப்படி சமைக்கலாம்? நமக்கு ஒரு ஆளுக்காக குழம்பு தனியாக சோறு தனியானாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி கூட சிம்பிளாக செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் அன்றைக்கி நான் வீட்டில் இருக்கப்போ சிம்பிளாக செஞ்சேன். 1/2 டம்ளர் பருப்பு, துவரம் பருப்பும் 1 டம்ளர் அரிசியும் எடுத்திருக்கேன். அதில் பொடிசாக கட் பண்ணி வச்ச பூண்டு அதில் போட்டுட்டேன். வெங்காயம் கட்டியாக இருந்துச்சுன்னா இப்போயே போட்டுங்க. தூளாக இருந்தால் நம்ம தாளிப்பில் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை அதில் போட்டுக்கலாம். இதில் ஒரு தக்காளி கட் பண்ணிக்கணும். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சேர்த்தேன்னாக்கா மசாலா, மஞ்சத்தூள், இதில் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடியிலே எல்லா பொடியும் போட்டு எல்லா மசாலாவும் சேர்ந்து அரைச்ச கலவை தான் அது. அதை சாம்பார் பொடி நான் போட்டுக்கிறேன். நல்லா வாசமாக டேஸ்ட்டு கொடுக்கும். இது எல்லாத்தையுமே போட்டு நான் விசில் விட்டுட்டேன். கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு போட்டு கரெக்டாக இதில் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்புக்கு 2.5 டம்ளர் தண்ணி நான் விட்டுருக்கேன். கரெக்டாக இருந்துச்சு. சாப்பாடு ரொம்பவும் விரையாலாமல் ரொம்பவும் குலையாமல் கரெக்டான பதத்தில் நமக்கு கிடச்சிச்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நான் சாப்பிட்ட பிறகு தான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இதை அடுப்பில் வச்சு விசில் வந்துட்டுருக்கட்டும். இதுக்கு நான் என்ன சைடிஷ் பண்ணேன்னு வச்சுங்களேன், முட்டை ஆம்லேட் தான் பண்ணேன். தக்காளி ஃபஸ்ட்டு நான் போடுறப்ப எடுக்க முடியல. அதனால் இப்போ இந்த பாருங்கள், நம்மளோட சாதமும் ரெடி ஆகிட்டு பாருங்கள். ரொம்ப குலைவும் இல்லாமல் ரொம்பவும் விரையும் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, கருவேப்பிலை, தேவைப்பட்டால் பட்டை மிளகா சேர்த்துக்கலாம். இதில் பெருங்காயத்தூள் சேர்த்து நெய் கொஞ்சம் விட்டு நான் தாளித்து சாதத்தோட ஒரு கிளறிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. இதில் புளி சேர்க்கணும் அவசியம் இல்லை. தக்காளி நம்ம பெரிய பழமாக போட்டுறதுனால புளிக்கு தேவையில்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாருமே செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நம்ம கூட நல்லா பழகுறாங்க அப்படின்லாம் நினச்சி கூட யார்கிட்டையுமே பழக முடியல ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம கேட்டோன்னு பைசா கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா சரி, அவங்க நம்மள்ட்ட எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பைசா கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம். அதுதான் நம்ம செய்கிற முட்டாள்தனம் நான் நினைக்கிறேன். இல்லை, அவங்களும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளோட தான் நமக்கு கேட்டோன்னு கொடுக்குறாங்க. திரும்ப அவங்க கேட்குறப்ப நம்மளால் கொடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட குணத்தை மாற்றிக்கிறாங்களா, இல்லை அவங்க நம்மள்ட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களா, என்ன ரீசன்னே எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கா என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சாம்பார் சாதம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க. டக்குன்னு குயிக்காக அதுக்கு ஆம்லேட்டும் மணிக்காராந்தியோடு வச்சு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும். மிச்சரு, மணிக்காராந்தி இதெல்லாம் சாதத்தோடு வச்சு சாப்பிட யாருக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போயுமே விரும்பி சாப்பிடுவேன். தயிர் சாதத்துக்கு, தேங்காய் பால் சாதத்துக்கெல்லாம் இந்த மணிக்காராந்தி மிச்சர் எல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுமாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்மகிட்ட இருக்கிற மாதிரி இருக்காங்க. அதனால் இந்த உலகத்தில் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மள்ட்ட பழகுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியலை. அந்த மாதிரி நினைக்கவும் நினைக்காதீங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள்.